மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை கேட்பீர்களா? வானத்தையும் பூமியையும் படைத்தவர் எனக்கு சொந்தமாகிவிட்டார். என் எஜமானன், என் மணவாளன், ஏன் என் தகப்பன், என் தாய், என் நண்பன், என் பொக்கிஷமானார், புதையலானார். பாவங்களை நீக்கிவிட்டார், பயங்களை போக்கிவிட்டார், பரலோகத்தில் என் பெயரை எழுதிவிட்டார். நீங்களும் என்னோடு கூட நடனமாடி இந்த பாடலை பாடுவீர்களா? வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். Praise the Lord, குட்டீஸ்.
பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. நமக்கு ஒரு 2 வாரம் கிளாஸ் இல்லாம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போதும் போல உங்க கேட்டிக்ஸம் நோட் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பைபிள் ரீடிங் சங்கீதம் படிச்சுட்டு அப்புறம் அங்கிள் ப்ரேயர் சொல்லுவாங்க. அப்புறம் கிளாஸ் நம்ம எப்போதும் போல போவோம். பைபிள் எல்லாம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 119. சங்கீதம் 119 121 வசனம். நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப் பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமேன். குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம கேட்டிஸ்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்து நோட் பண்ணிக்கங்க, பைபிள் வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 19 வசனம் 20 வசனம் ரெண்டையும் நோட் பண்ணீங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 19 20 வசனம். சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, விஷரத்து நிற்கிறபத்தி சக்கரா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி மாதாமா, நன்றியுடன் துதிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஒரு நிமிஷம் குட்டீஸ். குட்டீஸ், சின்ன ஒரு நெட்வொர்க் இஷ்யூ. அதே வசனத்தை மாதிரி வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 20 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும்
சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எல்லாமல்ல அன்பு தகப்பனே, விடிவெள்ளியாகிய நீர் எங்கள் இருதயங்களில் உதித்து எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு எங்கள் இருள்கள் எல்லாம் நீங்க பெற்று எல்லாமல்ல ஆண்டவராகிய உமது ரகசியங்களையும் விண்ணகத்திலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மறைபொருளான ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தருளும், எங்கள் இருதயத்திலே உணர்வை திறந்தருளும், எங்கள் காதுகளை திறந்தருளும். இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திலே வந்து கூடி நிற்கிறோம். நீரே எங்களுக்கு ஆறுதல் செய்து ஒரு சமாதானத்தை எங்கள் மத்தியில வைத்து உம்முடைய மன விருப்பமாகிய அந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் நாங்கள் உலகத்தின் கடையந்தரம் மட்டும் கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறி உம்முடைய சந்ததியாக நாங்கள் மாறுபடிக்கு நீர் எங்களுக்கு திரும்பி செய்தருளும் தகப்பனே. எல்லாமல்ல ஆண்டவளாகிய தாயே, இது உடைய ஞானத்தினால் எங்கள் நிறைத்தருளும். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மறவாதே என் ஆத்மாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நம்ம கடைசி கிளாஸ் என்ன பார்த்தோம்? சூசேப்பர் வந்து மாதாட்ட வந்து இது மாதிரி வந்து கோயில் கதவுல வந்து ஒரு தகவல் ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சோகமா சொல்றாரு. என்ன தகவல்னாக்கும், அவங்க சொந்த ஊருக்கு போய் பெயர் பதிவு செஞ்சுட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி அரச கட்டளை வந்திருக்குது. அதனால வந்து நம்ம சொந்த ஊருக்கு வந்து போக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கு வந்து மாதா என்ன சொல்றாங்க, அது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வந்து அது தீர்க்க தரிசனத்துல வந்து இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு மாதா ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சோகமா இருக்க சூசேப்பருக்கு வந்து அதெல்லாம் நினைவுபடுத்தி இப்படியெல்லாம் வந்து மீட்பர் வந்து தாவீதின் ஊர்ல பிறப்பாருன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெளிவுபடுத்தும். கொஞ்சம் சூசேப்பர் வந்து கவலை நீங்கி கொஞ்சம் தெளிவாகிறாரு. அப்புறம் வந்து ரொம்ப துரிதமா நம்ம பயணப்படணும், துரிதமா போயிட்டு வரணும் அப்படின்னு பயணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இது வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த வார காட்சி வந்து அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு காட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஹைவேஸ், ஒரு நெடுஞ்சாலை வந்து ஒன்று இருக்கு. அந்த நெடுஞ்சாலை வந்து அந்த காட்சியில ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு நெடுஞ்சாலை பார்க்குறாங்க. அந்த நெடுஞ்சாலையில வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து நடந்து போறவங்களும் போறாங்க, அதே மாதிரி கழுதை, கோவேறு கழுதை அந்த மாதிரி வாகனங்கள்ல போற மக்களும் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பரபரப்பா இருக்கு. அந்த கழுதைகள்ல வந்து மக்கள் பயணத்துக்கு தேவையான அவங்களோட பொருட்கள்லாம் சைடுல மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஜாமான்களோட சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்குது. ரொம்ப ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலை. ரொம்ப வந்து குளிராகவும் இருக்கு. அந்த டைம் வந்து ஒரு மார்னிங் டைம், காலை வேலை. அது அந்த காலை வேலை வந்து ரொம்ப குளிரா இருக்கு. ஆனால் வானம் வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்கு. குளிரா இருந்தாலும் வந்து ஈரக்காற்று இல்லை, ஈரப்பதம் வந்து அந்த காற்றுல இல்லை. ஆனால் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனால் அந்த குளிர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப கூர்மையான குளிர்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கும் அப்படியே தோல்லலாம் வந்து ஸ்கின்ல எல்லாம் ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அந்த குளிர். அதுதான் வந்து கூர்மையான குளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைப்பிரதேசங்கள்ல இங்கெல்லாம் வந்து குளிர்காலங்கள் அந்த குளிர் இருக்கு. இப்போ கொடைக்கானல், ஊட்டி மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல நமக்கு இங்கே கீழே கோடை காலம் இருக்கும்போது அங்கே போனால் அந்த குளிர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இனிமையான குளிராக இருக்கும். அதே ஊர்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் அது மாதிரி குளிர்காலத்தில் போனாக்க ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த குளிர். அதான் வந்து கூர்மையான குளிர்பாங்க. கூர்மையான ஷார்ப்பானது, அப்படியே ஊசியை வச்சு தோல்லெல்லாம் குத்துறது மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரியான ஒரு குளிர்காலம் அந்த அந்த டைம். ஸோ அந்த குளிர்காலத்தில் வந்து ஒரு மார்னிங் டைமு, அந்த ஏர்லி மார்னிங்கே மக்கள் போகிறவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க, வர்றவங்களும் வந்துட்டாங்க, நடந்தும் போகிறாங்க. கழுதை, கோவேறு கழுதை அந்த மாதிரி வாகனங்கள்லையும் போகிறாங்க. அப்போ இருந்த நடைப்பயணத்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறதுக்கான வாகனங்கிறது வந்து இந்த கழுதைகளும் கோவேறு கழுதைகளும் தான் அந்த மக்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த மார்னிங் டைமில் வந்து அந்த நைட்டெல்லாம் பனி பெஞ்சு அப்போ தான் விடியுது. அந்த ஏரியாவில் இருந்த புல்வெளிகள், மேய்ச்சல் நிலங்களில் உள்ள புல்லுக்கள்லாம் இருக்கும், அந்த புற்களோட நுனிகள் எல்லாம் கருகி போயிருக்குன்னா ஏன்னாக்கா அந்த குளிரில் வந்து கருகி போயிருக்கு. அப்போ அந்த மேய்ச்சல் நிலத்தில் உள்ள அந்த மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள்லாம் வந்து அந்த மாதிரி கருகாத புல்லாக வந்து தேடி அப்படி போயிட்டு இருக்குது. இவங்களும் வந்து அந்த இதில் போயிட்டு இருக்கிறாங்க, அந்த நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கிறாங்க. தென்கிழக்கு திசையாக போகிறாங்க. ஒரு பழுப்பு நிறமாக இருக்கிற ஒரு கோவேறு கழுதையில் மாதா வந்து உட்காந்துருக்குறாங்க. சூசைப்பர் வந்து மாதா வந்து அந்த உட்காந்து வர அந்த கழுதையை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு சூசைப்பர் பக்கத்தில் நடந்து வர்றாரு. சூசைப்பருக்கு இன்னொரு கழுதை கிடைக்கல. ஏன்னா அது வந்து எல்லா நாட்டு மக்களே வந்து பயணம் செய்கிறதுனால கழுதையெல்லாம் வந்து கொஞ்சம் வசதியானவங்க சொந்தமாக வச்சுருப்பாங்க. மாதா சூசைப்பர் மாதிரி ஏழைகளாக இருந்தவங்க வந்து இப்போல்லாம் இப்படி ஒரு ஊருக்கு போனால் கார் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அது மாதிரி வந்து போய் வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ வாடகைக்கு எடுத்துகிட்டு வரதே கிடைக்கல. அப்போ எல்லா கழுதையுமே ரொம்ப டிமாண்டாக வாடகைக்கு போயிடுச்சு. இப்போ இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு ஒரு கழுதை தான் அவரால் பிடிக்க முடிஞ்சுது. அதில் வந்து அந்த கோவேறு கழுதையில் மரியாதை உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து அந்த கயிறை வந்து பிடிச்சிக்கிட்டு இவர் பக்கத்துலேயே நடந்து வர்றாரு. மரியாள் வந்து ஃபுல்லாக ஒரு போர்வையில் போத்தி இருக்கிறாங்க, முழுசுமே போர்வையிலே போத்தி தான் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இருக்குது பயங்கரமாக. சூசைப்பர் ஒரு வழக்கமாக போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு அது மேலே ஒரு மேலாடை போட்டு அவர் வந்து பக்கத்தில் வந்து அந்த கழுதை பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ மரியாள்கிட்ட அப்போ வந்து என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படிங்கிற, இல்லைன்னா உங்களுக்கு களைப்பா இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. இதே மாதிரி வந்து உங்களுக்கு களைப்பா இருக்கா, டயர்டா இருக்கா, பரவாயில்ல உங்களால் உட்காந்து வர முடியுதா அப்படின்னு கேட்கும். மூணாவது தடவை கேட்கும்போது மரியாள் சொல்கிறாங்க, நான் கழுதையில் உட்காந்து தான் வரேன், நீங்கள் நடந்ததில் வந்துட்டு இருக்கீங்க, என்னோட உங்களுக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப களைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய டயர்டே கிடையாது, இது ஒரு பெரிய இது எனக்கு கிடையாது, உங்களுக்கு வந்து எல்லாம் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சூசைப்பர் சொல்கிறாரு. சொல்லிட்டு நம்ம மரியாள் சொல்கிறாங்க, இன்னொரு கழுதை கிடச்சிருந்துச்சுனாக்கும் நீங்களும் அதில் வந்திருக்கலாம், 2 பேரும் சீக்கிரமாகவும் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூசைப்பர் வந்து இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இந்த விலங்கோட நடைக்கு வந்து ஈடு கொடுத்து வரேன், நம்ம சீக்கிரமே வந்து பெத்லஹேம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கே இவங்க போகிறது வந்து ஒரு மலைப்பிரதேசமான பகுதியில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேடு பள்ளமாக இருக்கும் அந்த சாலைகள்லாம், பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மலை முகடுகள் இதெல்லாம் இருக்கும், இதில் வந்து புல்வெளிகள்லாம் இருக்கும். அப்போ வந்து ஒரு சின்ன மலையை காமிச்சு அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மலையை தாண்டிட்டாக்கும் இந்த மலைக்கு அந்த சைடு வந்து எப்பிராத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த எப்பிராத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு ஊரோட பேர். அந்த எப்பிராத்தாங்கிறது வந்து இதுலையுமே தீர்க்க தரிசனத்துலையுமே அந்த வார்த்தை தான் வரும். இதை வந்து சூசைப்பர் சொல்றாரு, இந்த மலையை தாண்டி இது வந்துடும் அது. ஸோ அந்த சூசைப்பர் வந்து அந்த மலையை காமிச்சு சொல்றாரு, இந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து எப்பிராத்தா இருக்கு, இதை தாண்டிட்டாக்கா அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. சொன்னதும் அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சைலண்ட் ஆகிட்டு மாதா வந்து
ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பெல்லாம் சைலண்டாக இருக்காங்களோ அப்போல்லாம் மரியாள் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட ஹேபிட். அப்படியே வந்து அவங்க சைலண்டாக இருக்காங்க. ஃபுல்லாக வந்து மூடி இருக்குது. அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. டக்குன்னு வந்து கொஞ்சம் காற்றடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஜென்டிலாக ஒரு ப்ரீஸ் மாதிரி ஒரு காற்று வருது. வரவுமே நார்மலாக குளிராக இருக்கிறது, அந்த காற்று வரும் இன்னும் கொடூரமான குளிராக இருக்குது. உடனே டக்குன்னு சூசேப்பர் பதட்டமாகி குளிருதா, ரொம்ப குளிருதா அப்படின்னு மரியாள்கிட்ட கேட்குறாரு. கேட்டதும் இல்லை குளிரில், ரொம்ப நன்றி சூசையே அப்படின்னு மரியாள் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் சூசேப்பர் வந்து திருப்தி இல்லை. ஏன்னா அந்த காற்று அடிக்கவும் லைட்டாக ஒரு காற்று அடிச்சுட்டு போகலாம், அந்த காற்று வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ கண்டினியூ அடிக்குது அந்த காற்று. உடனே டக்குன்னு சூசேப்பர் என்ன பண்ணுறாரு, அவரோட மேல் அங்கியை வந்து கழட்டி, மரியாள் வந்து குதிரை அந்த கோவேறு கழுதையில் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கமாக உட்காந்து வராங்க. நம்ம இப்போ பைக்கிலலாம் ஒரு பக்கமாக உட்காந்து போகிறோமோ 2 காலும் ஒரே சைடு இருக்கும். அந்த மாதிரி அந்த கோவேறு கழுதையில் ஒரு பக்கமாக உட்காந்து வராங்க மரியாள். அந்த சூசேப்பர் அந்த கோவேறு கழுதையோட கயிறை கழுத்தில் கட்டி கயிறு பிடிச்சிட்டு அவர் பக்கத்தில் நடந்து வர்றாரு. இந்த காற்று அடிக்கும், ரொம்ப குளிருதுன்னு இவர் பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, மேலே இருக்கிற தன்னோட மேல் அங்கியை எடுத்து மரியாளோட பாதங்களை அப்படியே சுற்றி மூடுறாரு. அப்படியே மரியாளோட பாதங்களை சுற்றி மூடிட்டு மிச்சம் இருக்கிற துணியை எடுத்து மரியாளோட கரங்களையும் சுற்றி மூடுறார். ஏற்கனவே ஃபுல்லாக போர்வையெல்லாம் மூடி வச்சிருக்கிறார். அவங்களோட பாதம் குளிரக்கூடாது, அவங்க கரங்கள் குளிரக்கூடாதுன்ட்டு அவர் மூடுறாரு. மூடிட்டு அப்படியே பத்திரமா இது பண்ணுறார். மரியாள் வந்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க போகிற அந்த ஹைவேஸ் ரோடில் ஒரு ஆட்டு மந்தை வந்து கிராஸ் பண்ணுது. ரோட்டோட ஒரு பகுதி மேய்ச்சல் நிலத்திலிருந்து ரைட் சைடு இன்னொரு பக்கம் இருக்கிற மேய்ச்சல் நிலத்துக்கு ஒரு ஆட்டு மந்தை கிராஸ் பண்ணுது. அப்போ 2 பக்கம் வர்ற பயணிகளும் அந்த ஆட்டு மந்தை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்போது சூசேப்பர் வந்து அந்த ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு போகிறது வந்து ஒரு இடையன் ஓட்டிட்டு போகிறாரு. அந்த இடையன்ட்ட போய் பக்கத்தில் குனிஞ்சு ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாரு சூசேப்பர். செய்தி சொல்லவும் அந்த இடையன் வந்து ஒருத்த செய்தி கேட்டுட்டு திரும்பி மரியாளை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு திருப்பி அவர்கிட்ட செய்தி கேட்குறாரு. செய்தி கேட்டுட்டு டக்குன்னு வந்து அவரோட மந்தைக்குள்ளே போகிறார். மந்தைக்குள்ளே போயிட்டு அவர் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறார். அந்த பாத்திரத்தில் வந்து அங்கே வந்து நல்லா பால் கறக்கக்கூடிய ஒரு ஆட்டிலிருந்து பால் கறந்து கொண்டாந்து கொடுக்குறார். அந்த இடையன் வந்து கொண்டாந்து கொடுக்குறார். அப்போ வந்து மரியாள் வந்து சூசேப்பரையும் அந்த இடையனையும் பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக, உங்களோட அன்புக்காகவும் உங்களோட கருணைக்காகவும் கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் அந்த இடையனை மட்டும் பார்த்து தனியாக சொல்கிறாங்க, உனக்காக நான் வேண்டிக்கிறேன், உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் அந்த இடையன் வந்து இப்போ பேச்சு கொடுக்குறான். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வாரீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ சூசேப்பர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து நாசரத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடையன் கேட்குறேன், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு, பெத்லஹேமுக்கு போகிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. பெத்லஹேம்னா ரொம்ப தூரமான பயணமாச்சே, இந்த அம்மாவோட நிலைமை வேற எப்படி இருக்கே, இவங்க வந்து உங்களோட மனைவியா அப்படின்னு சூசேப்பர்ட்ட வந்து அந்த இடையன் கேட்குறாரு. அவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அங்கே வந்து பெத்லஹேமில் வந்து தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அப்போனா அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அந்த ஊருக்கு வந்து பேர் எழுதி கொடுக்குறதா போயிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து பெத்லஹேமில் வந்து ஜனக்கூட்டம் வந்து ரொம்ப நிரம்பி வழியுது. 2வது வந்து வேற ஊருக்கு பேர் எழுதி கொடுக்குறவங்க பெத்லஹேம் வழியாக போக வேண்டியவங்களும் பெத்லஹேமில் தங்கிட்டு போகிறாங்க. அந்த கூட்டமும் அந்த ஊரில் இருக்குது. உங்களுக்கு அங்கே இடம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பழக்கமான இடம் தானே, அந்த ஊர் வந்து பழக்கமான ஊரா அப்படின்னு திருப்பி கேட்குறான். உடனே சூசேப்பர் சொல்கிறார், இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, எங்கள் முன்னோர்கள் அங்கே இருந்தாங்க, நாங்களாம் அந்த ஊரில் இருந்ததில்லை அப்படின்ட்டு சூசேப்பர் சொல்கிறாரு. உடனே அந்த இடையன் சொல்கிறான், ஏன் அந்த இடையன் இவ்வளோ டீட்டெயில் கேட்குறான்னா, அவன் அந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர்றான். அந்த ஊரை பற்றி அந்த இடையனுக்கு நல்லா தெரியும், பெத்லஹேமை பற்றி. அந்த ஊருக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றவன். இவனோட வியாபாரத்தின் நிமித்தமாகவும் மித்த விஷயங்களாகவும் அவன் வந்து அடிக்கடி வந்து அந்த பெத்லஹேம் போயிட்டு வர்றதுனால அவனுக்கு அந்த ஊரில் உள்ள கடத்தெருவு, அந்த ஊர் டீட்டெயிலாக நல்லா தெரியும். அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், சரி, உங்களுக்கு நான் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, இந்த அம்மாவுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு மரியாளை மாதாமா வந்து கை காமிச்சு சொல்கிறான். இவங்களோட நிலவரம் வந்து இப்போதைக்கு இப்படி இருக்கிறதுனால, ஏன்னா அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க.
நிறைய மாச கர்ப்பிணி வந்து பயணம் ரொம்ப தூரத்து பயணம், போனதும் அங்கே தங்க இடம் கிடைக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமப்படுவாங்க அப்படின்ட்டு இவன் வந்து இவனால முடிஞ்ச அந்த ஊரை பற்றிய தகவல்களை எல்லாம் வந்து இந்த இடையன் வந்து இப்போ சொல்றான். இந்த அம்மாவுக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றான். சொல்லிட்டுன்னா நீங்க வந்து இந்த ஹைவேஸ்லேயே போங்க, இந்த ஹைவேஸ்லேயே போனீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு 4 ரோடு சந்திக்கிற ஒரு ஒரு ஸ்கொயர்ல போய் விடும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது வந்து சதுக்கம்னு சொல்லுவாங்க. 4 ரோடு சந்திப்பு வந்து 3 ரோடு சந்திப்பு வந்து முச்சந்தின் 3 ரோடு சந்திப்பு சொல்லுவாங்க. 4 ரோடு சந்திக்கிறது வந்து சதுக்கம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு சதுக்கத்துல அது போய் நிற்கும். அந்த சதுக்கத்துல வந்து ஒரு பெரிய உணவு விடுதி இருக்கு, அங்கேயே தங்குறதுக்கும் இடம் கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து இந்த கூட்டம் அதிகமா இருக்கிற இந்த காலங்கள்ல வந்து கட்டாயம் வந்து அங்கே உள்ள எல்லா ரூமுமே ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரூம் கிடைக்காட்டினாலும் அந்த உணவு விடுதிக்குள்ள போயிட்டு அங்கே ஹால் இருக்கும், அந்த ஹால்லையாவது ஏதாவது ஒரு ஓரத்துல இங்கே தங்கிக்கலாம். ஆனா அதுவும் ஃபுல்லாயிருச்சு அப்படின்னாக்கும் அது பக்கத்துல வந்து நிறைய வந்து வீடுகள் இருக்கு, அந்த வீடுகள்ல ஏதாவது ஒரு ஒரு சின்ன ரூமோ ஒரு இடமோ தங்க கிடைக்கும்னா அந்த வீடுகள்ல கேட்டு பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கலனாக்கும் அந்த உணவு விடுதிக்கு வெளியில வந்தீங்கன்னாக்கும் அந்த உணவு விடுதியை ஒட்டி ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்து மாதிரி வந்து அந்த வழியா நீங்க உள்ள போனீங்கன்னாக்கும் அந்த சந்து வழியா உள்ள அந்த உணவு விடுதிக்கு பின்பக்கமா போனீங்கன்னாக்கும் ஊரோட அவுட்ரு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மலைகள் வர ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து ஒரு சில குகைகள் இருக்கு. அங்கே வந்து எருசலேமுக்கு போற வியாபாரிகள் வந்து மேக்சிமம் அந்த உணவு விடுதியில வந்து ரூம் எடுத்து தங்குவாங்க. இங்கே ஒருவேளை ரூம் கிடைக்கலன்னா எருசலேமுக்கு வர்ற வியாபாரிகள் வந்து தங்களோட கழுதைகள் குதிரைகளை கட்டி போடுறதுக்கும் அவங்க தங்குறதுக்கும் அந்த குகைகளை பயன்படுத்திக்குவாங்க. அதுலேயே கொஞ்சம் நிறைய இன்னும் அவுட்ரு போக போக ஒரு சில குகைகள்லாம் இருக்குது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குகையில ஏதாவது ஒரு குகை கூட வந்து இது கிடைக்கிறதுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்காலமா வேற இருக்குது. இந்த மாதிரி அந்த உணவு விடுதியிலையோ அல்லது வந்து அந்த வீடுகள்லயோ உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா உங்க மனைவியை வந்து தெருவுல விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு அந்த இடம் சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு கடவுள் உங்களை வழி நடத்துவாராக அப்படின்னு சொல்றான். அப்ப மாதா சொல்றாங்க உமக்கும் மகிழ்ச்சி தருவாராக அப்படின்னு மாதா சொல்றாங்க. உமக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சூசேப்பர் அந்த இடையனுக்கு சொல்றாரு. அந்த இடையன்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து அந்த நெடுஞ்சாலை அப்படியே அந்த பயணத்தை அப்படியே தொடர்றாங்க. அப்போ வந்து ஒரு மேடு ஏறி இறங்குறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பள்ளத்தாக்கு வருது. அந்த பள்ளத்தாக்கு வந்து பார்க்கும்போது அந்த மேட்லேருந்து அந்த பள்ளத்தாக்கு பார்க்கும்போது அங்கே ஒரு சில வீடுகள்லாம் தெரியுது. அந்த வீடுகள்லாம் தெரிகிற அந்த பள்ளத்தாக்குல இருக்க அந்த ஊர் தான் வந்து பெத்லகேம். அப்போ சூசேப்பர் சொல்றாரு, நம்ம வந்து இப்போ வந்து தாவீதின் நாட்டில் இருக்கிறோம் மரியாள், இனிமேல் நீங்கள் ஓய்வு எடுக்க முடியும், களைப்பா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மரியாள் சொல்றாங்க, இல்லை நான் களைப்பா இல்லை, நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், நினைச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்பதான் வந்து சூசேப்பரோட கரத்தை வந்து மாதாமா பிடிக்கிறாங்க. சூசேப்பரோட கரத்தை பிடிச்சு சொல்றாங்க, என்னோட நேரம் வந்துருச்சு அப்படின்னு நிச்சயமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூசேப்பர் வந்து பதட்டமாயிடுறாரு. ஓ இரக்கமுள்ள ஆண்டவரே அப்படிங்கிற கதறாரு. அவர் சொல்லிட்டு மரியாள் நம்ம இப்ப என்ன செய்வோம் அப்படின்ட்டு பதறாரு. அப்ப மரியாள் வந்து சூசேப்பர் வந்து திடப்படுத்துறாங்க. பயப்படாதீங்க சூசையே, திடமா இருங்க, நான் எவ்வளவு அமைதியோட இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மரியாள். அப்ப சூசேப்பர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறாரு. அப்ப மரியாள் சொல்றாங்க, நான் ஒரு துன்பமும் படவில்லை அப்படிங்கிறாங்க. நான் ஒரு துன்பமும் படலை, ஒரு கஷ்டமும் படலை, ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் வந்து மகிழ்ச்சியால நிரம்பி இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி எவ்வளவு பெருசுனாக்கும், அது எவ்வளவு அழகானதுனாக்கும், அந்த மகிழ்ச்சி எவ்வளவு தாங்கக்கூடாத ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னாக்கும்,
என்னோட இருதயம் வந்து துடிச்சு துடிச்சு என்கிட்ட சொல்லுது, அவர் வருகிறார், அவர் வருகிறார் அப்படின்னு ஒவ்வொரு துடிப்பும் சொல்லுது. அது வந்து என்னோட பிள்ளை வந்து என்னோட இருதயத்தை தட்டி, அம்மா இதோ நான் உங்களுக்கு ஆண்டவரோட முத்தத்தை தர வாரேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம், இது எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்ட்டு மரியாள் வந்து சூசேப்பர்ட்ட சொல்றாங்க. ஆனா சூசேப்பரால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அவருக்கு வந்து இப்ப அடுத்தது என்னன்னா, உடனே இம்மீடியட்டா ஒரு இடம், ஒரு ரூம் பிடிச்சாகணும். மரியாள் வந்து தங்க வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இம்மீடியட்டா பிடிச்சாகணும். அதனால கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கவும் தான் அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததும் ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறாரு. பதட்டமா கேட்கிறாரு. அவங்க வந்து பிரசவ நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறை மாச கர்ப்பிணியா இருக்கிறா என்னோட மனைவி, கொஞ்சம் இடம் கொடுங்க. ஒவ்வொரு வீட்லயும் வந்து போன வேகத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறேன், மூஞ்சில அடிச்சுன்னு பதில் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அந்த மக்களுக்கெல்லாம் வந்து இந்த பதில டெய்லி வந்து 100 தடவை 200 தடவை சொல்லி சொல்லி சலிச்சு போன மக்களா இருக்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வரோன்னு கூட கேட்காமலே பதில் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல சின்ன ஊர், அது நிறைய பேர் உள்ள வராங்க, எல்லாரும் இடம் கேட்குறாங்க. அதனால அந்த மக்கள் அப்படி ட்ரீட் பண்ணி சூசேப்பரை அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே மனசு உடஞ்சு விட்டு திரும்பி வர்றாரு. அப்ப அந்த ஹோட்டல், அந்த இடையன்னு சொன்ன அந்த உணவு விடுதி வருது. அங்கேயும் போய் பார்த்தா பயங்கர கூட்டம். ஹால்லையும் இடம் இல்லை, எல்லா ரூமும் ஃபுல்லு. அங்க அந்த ஹாலில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி கேட்கிறாரு, எனக்காக இல்லை என் மனைவிக்காக, நிறை மாச கர்ப்பிணியா இருக்காங்க, கொஞ்சம் இடம்னு கெஞ்சுறாரு. யாருமே கண்டுக்கவே இல்லை. இதுல பணக்கார பரிசேயன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த பணக்கார பரிசேயன் வந்து அப்ப மாதாவை பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகிய பார்க்கறது மாதிரி பார்க்கறான். பார்த்து அப்படியே ஒதுங்குறான். அப்ப சூசேப்பருக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்து மூஞ்சியெல்லாம் சவக்குது. அப்ப மரியாள் வந்து சூசேப்பரோட மணிக்கட்டை பிடிச்சு, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரையுமே வற்புறுத்தி கேட்காதீங்க, நமக்கு கடவுள் தருவாரு அப்படின்னு சொல்றாங்க மரியாள். சொன்னதும் அதுக்கப்புறம் அவங்க அந்த உணவு விடுதி விட்டு வெளியில வந்து, அந்த இடையன் சொன்ன மாதிரியே அந்த உணவு விடுதியோட காம்பவுண்டு முடிகிற இடத்துல உள்ள சந்து வழியா பூந்து அந்த உணவு விடுதிக்கு பின்பக்கமா வந்து ஊரை விட்டு ஊருக்கு அப்புறம் இருக்கிற அந்த மலைப்பகுதிகளில் அந்த இடையன் சொன்ன மாதிரி குகைகள் இருக்கான்னு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நல்லா குளிர்காலம்னால சீக்கிரமே ஈவினிங் ஆயிரும், சீக்கிரமே நைட் ஆயிரும். இப்போ அவங்க காலையில ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து ஈவினிங் வந்துட்டாங்க, இருட்ட ஆரம்பிக்குது. அப்ப சூசேப்பருக்கு வந்து இன்னும் பதட்டம் அதிகமாகுது. இருட்டிருச்சுன்னா இன்னும் சுத்தமா இடமே கண்டுபிடிக்க முடியாது. பதட்டமா அந்த பக்கம் போகும்போது அப்போ வந்து ஒரு வயசான தாத்தா வந்து ஒரு தூரத்துல நின்று கலிலேயனே அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாரு. கலிலேயனாக்கா இவங்க கலிலேயா நாட்டுல இருந்து போறவங்க. அந்த சூசேப்பரோட ட்ரெஸ்ஸை வச்சு, அவங்க உடை உடுத்துற முறையை வச்சு எந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சூசேப்பரை அந்த தாத்தா பார்த்து கலிலேயனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருனாக்கும், அங்க வந்து ஒரு இடிபாடுகள், அதாவது ஒரு பழைய பில்டிங் இடிபாடுகள் மாதிரி ஒரு இடிபாடு ஒன்று இருக்கு. அந்த இடிபாடுகளுக்குள்ள போய் பாரு, அது உள்ளுக்கு வந்து ஒரு குகை இருக்கு. அங்க வந்து போய் யாரும் தங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க தேடி போற மித்த இடங்கள்ல, மித்த குகைகள்லையுமே வியாபாரிகள் இவங்கெல்லாம் வந்து இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அந்த தாத்தா வந்து சொல்றாரு, கலிலேயனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு, அந்த இடிபாடுகளுக்கு உள்ள பாரு, அதுக்குள்ள ஒரு குகை இருக்கு, அங்க யாரும் தங்கியிருக்க மாட்டாங்க, அங்க குகை இருக்கிறது யாருக்கும் தெரியாது, அதனால உங்களுக்கு அங்கே தங்க இடம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. சொன்னதும் அவங்க வந்து வேகமா போறாங்க. வேகமா போனதும் உள்ள ஒரு பெரிய பில்டிங் பாலடைஞ்சு இடிஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு. அது ஒரு சின்ன ஓட்டை மாதிரி. உள்ள பார்த்தா உள்ளுக்கு ஒரு குகை இருக்கு. அந்த தாத்தா சொன்னது கரெக்டு தான். பார்த்தாக்கும் அந்த குகை அதுலேயும் ஒரு மாடு வேற நிற்கிது உள்ள, ஒரு எருது உள்ள இருக்கு. மரியாளை வெளியே நிற்க வச்சுட்டு சூசேப்பரை உள்ள நுழைஞ்சு போறாரு. உள்ள நுழைஞ்சு போயிட்டு அவரோட பேக்ல வந்து ஒரு நெருப்பு மூட்டுற கல் வச்சிருக்கிறாரு, ஒரு விளக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த விளக்கை எடுத்து அந்த நெருப்பு மூட்டுற கல்லை வச்சு விளக்கை பற்ற வச்சு அந்த விளக்கு வெளிச்சத்தில் அப்படியே உள்ள போறாரு. உள்ள போய் பார்க்குறாரு, அப்படியே சாணம்லாம் இருக்கு, மாடு சாணம் போட்டது,
அந்த குப்பை, அந்த வைக்கல் இதெல்லாம் இருக்கு. தரையெல்லாம் அப்படி குண்டும் குழியுமா இருக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்துல 2 பெரிய கண்ணு வச்சுட்டு அந்த எருதோட கண்கள் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த எருது நிக்குது. அதான் அமைதியா இருக்கு. ரொம்ப இது ஆக்ரோஷமான எருது கிடையாது. அது பாட்டு அமைதியா குளூருக்கு அங்கே ஒதுங்கி இருக்குது. உள்ள போய் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் குச்சி கிடக்கு. அந்த குச்சியை எடுத்து அந்த வைக்கலுக்கு எல்லாம் சாணியெல்லாம் உரம் கட்டிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் அப்படியே அந்த குச்சியை வச்சு கூட்டிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் மரியாதை வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. மரியாள் உள்ள போகும்போது அங்கே ஒரு சின்ன வுட்டுலேயே ஒரு பில்லர் மாதிரி ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்கு. வுட்டுலேயே அதில் வந்து விளக்க ஒரு தொங்க விட்டுருக்கிறார் வெளிச்சத்துக்கு. மரியாளுக்கு அந்த கோவேறு கழுதை விட்டு இறங்கி அவங்க உள்ள வராங்க. உள்ள வந்து அப்படியே உள்ள வராங்க. அந்த எருது பக்கம் வராங்க. ரொம்ப குளிரா இருக்கு மாதாவுக்கு. ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. குளிர் அதிகமாயிடுச்சு. பகல்லையே அப்படி குளிருதுன்னா நைட்ல ரொம்ப குளிரும். ரொம்ப குளிரவும் மாதா என்ன பண்றாங்க, அந்த எருது பக்கம் போறாங்க. நேரா எருது பக்கம் போய் அந்த எருதோட தலையில கை வைக்கிறாங்க. எருதோட தலையில அந்த அந்த சூட்டுக்காக பக்கத்துல போறாங்க. எருதோட தலையில கை வைக்கவும் முதல்ல வந்து அந்த எருது ஒரு மாதிரி கத்திட்டு அப்படியே அவங்கள அப்படியே ஒரு ஏக்கமா பாக்குது. மரியாதை ஏக்கமா பார்த்து ஒரு பெருமூச்சு விடுது மரியாதை பார்த்துட்டு. அப்புறம் மரியாதை வந்து அப்படியே அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு முக்காலி மாதிரி ஒரு உடஞ்ச நிலைமையில ஒரு முக்காலினாக்கும் ஸ்டூல்ல 4 கால் இருக்கும். முக்காலிங்கிறது வந்து 3 கால் தான் இருக்கும். அதான் முக்காலிங்கிறது. ஒரு சின்ன ஸ்டூல் அது ஒன்று கிடக்குது. அதுல வந்து மரியாதை வந்து சூசேப்பர் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்க்குற அந்த அந்த எருது இருக்கிற இடம், அந்த எருதுக்கு பின்னாடி உள்ள இடங்கள்லாம் வந்து நல்ல காஞ்ச தரையா இருக்கு. மித்த இடம்லாம் தரை ஈரமா இருக்கு. எனக்கு குளிர் காற்று அடிக்கும் போது அந்த காத்துலேயே ஈரப்பதம் இருக்கும். அது தரையில பட்டு தரையெல்லாம் அப்படியே ஈரமா இருக்கும். அதுல இப்போ அந்த எருது இருக்கிற இடத்துக்கு அங்கிட்டு வந்து தரை ஈரம் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல மாதா வந்து ஒரு பெட்டு ரெடி பண்ணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அங்கே வந்து தீவனம் வைக்கிற 2 செல்ஃப் இருக்கு. முன்னிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தீவனம் வைக்கிறது. அதுல 2 அடுக்கா இருக்காது. அதுல மேல் அடுக்குல வைக்கோல் இருக்கு, கீழ் அடுக்கு ஃப்ரீயா இருக்கு. அப்ப மேல் அடுக்குல இருக்கிற அந்த வைக்கோல் கட்டை வந்து சூசேப்பர் கீழே இழுத்து போட்டு மரியாளுக்கு வந்து ஒரு பெட்டு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறாரு. அந்த வைக்கோல் கட்டும் ஈரமா இருக்கு. ஏன்னா அது அப்படியே காத்துல உள்ள ஈரப்பதம் அப்படியே உறிஞ்சு வச்சிருக்குது. அப்ப என்ன பண்றா, அந்த ஓரத்துல ஒரு பக்கம் கறி மூட்டமா இருக்கு. சரி, இந்த இடத்துல தான் நெருப்பு பத்த வைப்பாங்க அப்படின்ட்டு சூசேப்பர் வந்து அங்கே கொஞ்சம் குச்சி இருக்கு, விறகு குச்சிங்கெல்லாம் கொஞ்சம் கிடக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டு அந்த ஒரு நெருப்பு பத்த வைக்கிறாரு. நெருப்பு பத்த வச்சதும் ஒரு சின்ன லெவல்ல, பெருசா இருக்குன்னா சின்ன லெவல்ல நெருப்பு பத்த வச்சுட்டு விளக்கு அணைச்சிடுறாரு. ஏன்னா மண்ணெண்ணெய் அந்த ஆயில், மண்ணெண்ணெய் கிடையாதப்ப ஆயில்ல தான் விளக்கு எரிப்பாங்க. அந்த ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு குகையில வந்து இந்த வெளிச்சம் போதும், நெருப்பு மூட்டி இருக்க வெளிச்சம் போதும், அதை விளக்கு அணைச்சிட்டு இந்த நெருப்பை மூட்டிடுறாரு. நெருப்பை மூட்டிட்டு அந்த ஈரமா இருக்கிற வைக்கல் வந்து ஒவ்வொரு கைப்பிடியா எடுத்து அந்த நெருப்பு பக்கத்துல காமிச்சு அந்த ஈரத்தை காய வச்சு அதை வச்சு ஒரு பெட்டு ரெடி பண்றாரு. யாருக்கு, மரியாதை படுக்க வைக்கணும், மாதாவை படுக்க வைக்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து ரொம்ப பொறுமையா செய்யறாரு. அந்த காட்சியை பாக்குறவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா, யோபுவின் பொறுமையோட, யோபு மாதிரி பொறுமையா அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பைபிள்ல வந்து யோபுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வந்து யோபுன்னு ஒரு நீதிமான் இருந்திருப்பாரு. அவர் வந்து அவரை நம்பி கடவுள் போயிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. கடைசியா கடவுள் அந்த சேலஞ்சில் வந்து ஜெயிச்சிருவார். ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து யோபுன்னு ஒன்று இருக்கு. அந்த புக்கில் வந்து அவரோட பொறுமை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதப்பட்டிருக்கும். கடைசி வரைக்கும் கடவுளை வந்து மறுதளிக்காம கடவுள் மேல நம்பிக்கையா இருப்பார் யோபு. அந்த வார்த்தையை சொல்லி யோபுவின் பொறுமையை போல வந்து ஒவ்வொரு கைப்பிடியா வைக்கல காய வச்சு அதை ஒரு பரப்பி இது பண்ணி அதுக்கு மேல வந்து இவர் போத்திருந்த போர்வை எடுத்து மேல அந்த வைக்கோல் மேல விரிச்சு அதை பெட்டு மாதிரி செய்கிறார். செஞ்சு மரியாதை வந்து இப்போ வந்து நீங்க இங்க வந்து படுத்துக்கங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சொன்னது அது வரைக்கும் அந்த உடஞ்ச நிலைமையில இருந்த அந்த முக்காலியில உட்காந்துருந்த அந்த மரியாள் வந்து இவர் செய்யற அந்த வேலைகள்லாம் ஒரு புன்முறுவலோட அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு ஒரு ப்ரேயர் சொல்லிக்கிட்டு அப்படியே புன்முறுவலோட உட்காந்துருந்தவங்க இப்போ வந்து படுங்கன்னு சொல்லவும் கீழ்ப்படிதலோட சூசேப்பர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு சரி அப்படின்னு படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டோம். இப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த மரியாதை உட்காந்து இந்த ஸ்டூலை எடுத்து கொண்டாந்து இவர் நெருப்பு மூட்டியிருக்காருல அந்த நெருப்பு பக்கத்துல அந்த ஸ்டூலை போட்டுக்கிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் விறகு குச்சி தான் இருக்கு. வெளியிலேயும் போய் இப்போ விறகு குச்சி எடுக்க முடியாது, எல்லாம் நனைஞ்சு போயிருக்கும்.
இப்போ உள்ளுக்க இருக்கிறத வச்சு தான் ஓட்டணும். ஒரு ஒரு நைட்டை வந்து ஓட்டணும். வெளிச்சத்துக்கும் அதுதான், அவங்களுக்கு வந்து ஹீட்டு கொடுக்கறது, உஷ்ணத்துக்கும் அந்த குளூர்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் அந்த விறகு தான். அதனால் நிறையாவும் போட்டு பெருசாக எரிச்சிட முடியாது, எரிக்காமலும் இருக்க முடியாது. அதனால் அவர் நிதானமாக உட்காந்துக்கிட்டு அவர் இது பண்ணுறாரு. நீங்கள் நல்லா தூங்கி ஓய்விடுங்க, நான் வந்து உங்களுக்கு காவலாக உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசேப்பர் அந்த நெருப்பு விட்ட குச்சிக்கிட்ட வந்து உடச்சி போட்டு உக்காந்துருக்கிறார். அவர் எப்படின்னாக்கும் ரொம்ப அந்த குச்சி உடைக்கிற சவுண்டு கூட மரியாள் தூக்கத்தை வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் கேட்காம குச்சியை உடைச்சு போட்டுட்டு இருக்கிறார். சில நேரம் அந்த குச்சி பிரைட்டாக இருக்கு, அந்த குகை வந்து பிரைட்டாக இருக்கு, சம்டைம்ஸ் வந்து அப்படியே பிரைட் கம்மியாகுது, அப்படியே இருக்கு. சூசேப்பர் வந்து அப்படியே ஸ்டூல்ல உட்காந்துருந்தவரே அப்படியே தலை கவுந்து தூங்கிடுறாரு. அவருக்கு டயர்டு, தலை கவுந்து தூங்கிடுறாரு. மரியாள் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க தூங்கலை, அவங்களுக்கு தூக்கம் வரல மரியாளுக்கு. அதுக்கு பதில் அப்படியே ஏதோ ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க, ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர் அப்படியே தூங்கிடுறாரு. மரியாள் முழிச்சு பார்த்துட்டு அவங்க படுத்திருந்த இடத்த விட்டுட்டு, அவர் பெட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தார்ல, அந்த இடத்த விட்டு வெளியில வந்து வெறும் தரையில முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மரியாள் வந்து இப்படி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட வந்து இந்த காட்சி வந்து முடியுது. இதோட தொடர்ச்சியா அடுத்த காட்சி அப்படியே கண்டினியூ ஆகுது. மரியாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் நல்லா தூங்கிடுறாரு சூசேப்பர். மரியாள் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப டக்குன்னு வந்து சூசேப்பர் தூக்கம் முழிச்சு பார்க்குற, குகையே ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஏன்னா ஒரு நெருப்பை காத்தி நெருப்பை கண்டினியூ பண்ண வேண்டியது, தூங்கிடுறாரு. டயர்டாகி நெருப்பு அணைஞ்சிருது. அணைஞ்சதும் பதட்டமாகி டக்குன்னு பக்கத்துல கொஞ்சம் அந்த வைக்கோல் தூள் இருக்கும்ல, அதை வந்து கூலம்னு சொல்லுவாங்க, வைக்கோல் தூள். அது வந்து அந்த இருக்கிற அந்த கங்கு நெருப்புல போட்டா கப்புன்னு பத்திக்கும். அந்த கூலத்தை கொஞ்சம் அள்ளி அந்த கங்கு நெருப்புல போற டக்குன்னு பத்திக்குது. பத்திக்கிட்டு தான் அப்புறம் குச்சியெல்லாம் உடச்சு போட்டுட்டு கொஞ்சம் புகையில வெளிச்சம் வரவும் மரியாள் தூங்குறாங்களாம் திரும்பி பார்க்குறாரு. பெட்டில் அவங்க இல்லை. ஆனால் அவர் ரெடி பண்ண பெட்டில் இல்லை. அதுக்கு பக்கத்துல வெளியில வந்து தரையில வந்து முட்டி போட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் மரியாள்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க தூங்கலையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. சரி, உங்களுக்கு தூக்கம் வராட்டினாலும் அட்லீஸ்ட் நீங்க படுத்தாவது இருக்கலாம்ல, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படி கேட்குறாரு. அதுக்கும் ஒன்றும் பதில் இல்லை. 3வது டைமா பேசும்போது தான் மரியாள் வந்து சூசேப் நின்று அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே கவனிக்கிறாங்க. கவனிச்சு, இல்லை நான் ஜெபிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு, உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு மரியாள் கேட்குறாங்க. இல்லை நான் எனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு தான், ரெஸ்ட் எடுக்காம ஜெபிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. இல்லை நான் எனக்கு ஜெபிக்கிறது வந்து எனக்கு வந்து களைப்பா இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்னதும் இவரு சூசேப்பர் சொல்றாரு, அதுக்கு எந்த மறுப்புமே ஒரு ஆள் பேசணும் இல்லை. கடவுளை பத்தி பிரேயரை பத்தி சொல்றதுனால அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, சர்வேஸ்வரன் உங்களோடு இருப்பாராக மரியாள் அப்படின்ட்டு சூசேப்பர் சொல்லிட்டு போயிடுறாரு. மரியாள் வந்து உங்களோடையும் அவர் இருப்பாராக அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மரியாள் வந்து திருப்பி ப்ரேயர் கண்டினியூ பண்றாங்க. முட்டி போட்டு தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வேற ஒரே கவலை, நிறை மாச கர்ப்பிணியா இருக்கு, வயிற்றுல புள்ள இருக்கு, முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்களே அப்படின்ட்டு. நம்ம ஒழுங்கா பார்த்துக்காம உங்களை இது பண்ணாம நம்ம பாட்டு தூங்கி விட்டோம், நெருப்பை வேற அணைச்சு விட்டோம். ஒருவேளை நெருப்பானதுனால குளிர் தாங்காம முடிச்சுட்டாங்களான்னு தெரியல. ஒரே குழப்பத்தில் போய் இனிமே தூங்கவே கூடாது அப்படின்ட்டு நம்மளும் போய் முட்டி போட்டுருவோன்ட்டு நெருப்பு பக்கத்துல போய் முட்டி போட்டுறாரு சூசேப்பர். முட்டி போட்டுக்கிட்டே உட்காந்து தான் தூக்கம் வருது. முட்டி போட்டுக்கிட்டே குச்சி உடச்சு நெருப்புல போட்டுக்கிட்டு சூசேப்பரும் வந்து செபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து வானம் நல்லா தெளிவா இருக்கு, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, வானம் தெளிவா இருக்கு. அப்போ வந்து நிலா வந்து நல்லா நிலா வெளிச்சமா இருக்கு வெளியில, குகைக்கு வெளியில. இவங்களுக்கு குகை உள்ளுக்க வந்து அந்த நெருப்போட வெளிச்சம் மட்டும்தான், வெளியில நல்லா வெளிச்சமா இருக்கு. அப்ப அந்த நிலா வெளிச்சம் வந்து மூவ் ஆக அந்த குகையில வந்து மேல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா
அந்த நிலாவோட ஒளி வந்து உள்ள வந்து விழுவுது, அந்த வெளிச்சம் உள்ள வருது. உங்கள நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இப்ப இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. வீட்டோட ஓட்டு வீடாவோ கூரை வீடாவோ இருந்துச்சுனாக்கும் அதுல வந்து ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை ஒளியா வீட்டுக்குள்ள வந்து சன்லைட்டு சூரிய ஒளி உள்ள வரும். அது ஒரு விளையாட்டா இருக்கும். அப்படியே புள்ளி புள்ளியா உழுவும். அந்த சூரியன் மூவ் ஆக ஆக அந்த ஒளியும் மூவ் ஆகும். இதே மாதிரி தான் வந்து அந்த குகையில அன்னைக்கு நடக்குது. ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை ஒளியா ஒரு ஒளிக்கதிர், நிலாவோட ஒளிக்கதிர் வருது. அது மூவ் ஆயிட்டே வருது. அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கும், பரலோகத்திலிருந்து வந்த ஒரு விடிவெள்ளி வந்து மரியாதை தேடுறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி மூவ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த நிலா வந்து மூவ் ஆகும்போது அந்த ஒளியும் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. அது மூவ் ஆயிட்டே வருது. மரியாள் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒளி வந்து மரியாள் தலை உச்சந்தலைக்கு வர்ற வரைக்கும் தான் மூவ் ஆகுது. அப்படியே நின்றுது. நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒளி என்ன ஆகுதுன்னாக்கும் அப்படியே பிரைட் ஆகுது. அப்போ மரியாள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல என்ன பண்றாங்க, அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க. அண்ணாந்து பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. திருப்பி வந்து தர நெத்தியில படுற அளவுக்கு அப்படியே குனிஞ்சு ஆராதிச்சு வணங்குறாங்க. திருப்பி எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு நின்றுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி முட்டி போட்டு சாஷ்டாங்கமா ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும். இந்த ஒளி வந்து இவங்க அண்ணாந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இவங்க மேல வந்து பிரைட் ஆகி அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப சூசையப்பர் வந்து நெருப்பு பக்கமா முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு இருக்காரு. சூசையப்பரோட முதுகு பக்கம் அந்த எருது இருக்கு. அந்த எருதுக்கு அந்த பக்கம் மரியாள் இருக்கிறாங்க. இப்ப மரியாள் மேல ஒளி படுறது, மரியாள்கிட்ட வந்து அந்த ஒளி அதிகமாகிற விஷயம் வந்து சூசையப்பருக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல. அந்த ஒளி வந்து அதிகமாயிட்டே போகுது. எப்படி அதிகமாகுதுன்னா ஒரு லெவல்ல வந்து மரியாளுக்குள்ள இருந்து ஒளி வர ஆரம்பிச்சிருது. மரியாளுக்குள்ள இருந்து ஒளி வர ஆரம்பிக்கவும் அந்த குகையை வந்து ஃபுல் பிரைட் ஆயிடுது. சூசையப்பர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதிர்ச்சியாகி அப்படியே முட்டி போட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து மேல இருந்து வந்த நிலா வெளிச்சத்தை மரியாளுக்குள்ள இருந்து வர்ற வெளிச்சம் வந்து சாப்பிட்டு முடிச்சிருது. அந்த மாதிரி ஒளி அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப ஹெவியா பிரைட் ஆகிட்டே போகுது ஒளி. அப்படியே கொஞ்சமா பிரைட் ஆகுது. ஒரு லெவலுக்கு மேல சூசையப்பரால அந்த ஒளியை வந்து அவரோட கண் வந்து தாங்காத அளவாயிருது. அதனால 2 கையையும் வச்சு மூஞ்சியை மூடிக்கிறாரு சூசையப்பர். 2 கையும் வச்சு மூஞ்சியை மூடிக்கிறாரு. இன்னும் ஒளி அதிகமாயிட்டே போகுது. சூசையப்பருக்கு வந்து பயமாயிருது. அது என்னன்னே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுவும் பேசவும் தோணலை, எதுவும் கேட்கவும் தோணலை. அப்படியே சாஷ்டாங்கமா 2 கையும் வந்து மூஞ்சியில வச்சபடியே அப்படியே தரையில வந்து குப்பரை அப்படியே ஏற்கனவே முட்டி போட்டுட்டு தான் இருந்தாரு. அப்படியே குப்பரை வந்து தரையில இது பண்ணிக்கிறாரு. இப்ப மரியாளை சுத்தி வந்து அந்த ஒளி வந்து அதிகமாயிட்டே போகுது. அந்த மரியாளுக்குள்ள இருந்து இப்ப ஒளி வர ஆரம்பிக்குது. மரியாளுக்குள்ள இருந்து ஒளி வருது. அந்த குகையில இருக்கிற எல்லா பொருளுமே பயங்கர அழகாயிருதுனாக்கும் அந்த ஒளியே ஒரு அழகு தரக்கூடிய ஒளியா. அதுல இருக்க ஒவ்வொரு சின்ன பொருளும் வந்து விலை உயர்ந்தது மாதிரி. வைக்கல்லாம் வந்து பாக்குறது வெள்ளி மாதிரி இருக்கு. வெள்ளி வெள்ளியில செஞ்ச வெள்ளி கம்பிகள் மாதிரி இருக்கு வைக்கோல்ல. ஒவ்வொரு வைக்கோலும் பார்க்க அந்த ஒளியில ரெஃப்ளெக்ட் ஆகி. அங்கே ஒரு பள்ளி ஒண்ணு இருக்கு அந்த குகையில. அந்த பள்ளி மேல பட்டு அந்த ஒளி வந்து ஏதோ ஒரு அரசி வந்து விட்டுட்டு போன ஒரு ஆபரணம் மாதிரி தெரியுது. அது அந்த சிலந்தி கூடு இருக்கு. சிலந்தி கூடுகளோட நரம்புகள்லாம் அப்படியே வெள்ளி மாதிரி இருக்கு. அங்க இருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்து அப்படியே விலை உயர்ந்த பொருள் மாதிரி அப்படியே அழகா மின்றது மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அழகான ஒளியா இருக்கு. ஒளி பிரைட்னஸ் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. சூசையப்பர் உளுந்தவர் அப்படியே சாஷ்டாங்கமா உளுந்து முகத்தை மூடிக்கிறார். எப்படி மோசே வந்து கடவுளோட முகமா பேசிட்டு வெளியில வரும்போது முகத்தை போர்வையால மூடிட்டு வருவாரோ அது மாதிரி சூசையப்பர் சுத்தமா மூஞ்சியை மூடிடுறாரு. அந்த மகிமைக்கு மேல அந்த பக்கத்துல நிக்க முடியாம.
அந்த ஒளி வந்து ரொம்ப மகிமையான ஒளியாகவும் இருக்கு. இன்னைக்கு வந்து இதோட நம்ம வந்து காட்சியை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஒளியிலிருந்து நம்ம வந்து காட்சி ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம கேட்டதுல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அப்படி எதுவும் சந்தேகங்கள் இல்லைன்னாக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். பிரைஸ் எல்லாம். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். யாருக்கும் டவுட் இல்லையாப்பா? இல்ல. சரி, ஓகே, முடிச்சிருவோம். ஆண்டவருக்கு நன்றி. நன்றி இயேசுப்பா, நன்றி மாதாமா. இது அந்த நேரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது சத்தியத்தை உணர்ந்து உமது சத்தியத்தின் வழியிலே நடந்து நாங்கள் அறிந்து உமது பிள்ளைகளாக நாங்கள் மாறி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக என்றும் இருக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தருளும் தாயே, தகப்பனே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. 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 2 ஆண்டுகளாக பேச முடியாமல் இருந்த போதகர் மில்லர் சங்கீதம் 103 வாசிக்க முற்படும் போது அற்புத சுகத்தை பெற்றார். இந்த சங்கீதம் உங்களை சுகமாக்கும். வாசியுங்கள், பாடுங்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே,
செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோ